ஏய் சொல்லு, என்னதான் நடந்துச்சு சொல்லுடி. அம்மா கடவுளே, உன்னையும் அப்பாவையும் காப்பாத்த போய்தான் என் அண்ணனுக்கு இப்படி ஆச்சா? ஐயோ கடவுளே, அவருக்கு இப்படி ஒரு சோதனையா? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு உடனே அண்ணனை பார்க்கணும். சிவகாமி, இப்ப யாரும் பார்க்க முடியாதுமா, உள்ள விட மாட்டாங்கம்மா. எனக்கு என் அண்ணனை பார்க்கணுங்க. அவர் உயிருக்கு போராடுறப்போ என்னால எப்படிங்க அவரை பார்க்காம இருக்க முடியும்? அப்பா என்ன ஒரு பாசம், என்ன ஒரு நடிப்பு. அவர் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, நீங்க பாச நாடகம் ஆடிட்டு இருக்கியா? இங்க எனக்கு தாண்டி வேதனை, உனக்கு என்ன வந்துச்சு? என்னமோ உன் அண்ணனுக்காக துடிக்கிற மாதிரி அப்படியே ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க. அண்ணி, ஏன் இப்படி பேசுறீங்க? என்னோட வேதனை உங்களுக்கு ஆர்ப்பாட்டமா தெரியுதா? சிவகாமி, இப்ப எதுவுமே பேசாத, இது அதுக்கான நேரம் இல்ல. ஆமாமா, நீங்க ஏன் பேச போறீங்க? பாதிக்கப்பட்டவன் நான் தானே, உங்களுக்கு என்ன வந்துச்சு? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வேதனை படுற மாதிரி நடிச்சிட்டா உங்க வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவருக்காக நான் தானே அழணும். அண்ணி, ஏன் இப்படி பேசுறீங்க? அண்ணனுக்கு ஒண்ணுனா எங்களுக்கு மட்டும் வேதனை இருக்காதா? என் அண்ணனை நான் பாக்குறேன் அண்ணி. போய் பாரு, ஏன்னா உன்னாலதான் அவரை காப்பாத்த முடியும். நீ வரலன்னு தான் அங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. போ, தாராளமா உள்ள போ. நீ அவரை பார்த்துட்டா போதும், அவர் காயம் எல்லாம் சரியாயிடும். உடனே அவர் எழுந்து வந்துருவாரு. போய் அவரை போய் காப்பாத்து. அவர் கட்டின பொண்டாட்டி நான் இங்க இருக்கேன், பெத்த புள்ள அங்க இருக்கான். நாங்கெல்லாம் முக்கியம் இல்ல, அவருக்கு நீதானே முக்கியம். எங்களுக்கு தான் எந்த உரிமையும் இல்லையே. போய் பாரு, போ. பைரவி, அவளும் வேதனையோட தாமா இருக்கா. ஏமா இப்படியெல்லாம் பேசுற? ஏன்னா நான் திமிர புடிச்சவ, அதான் அப்படி பேசுற. அம்மா பைரவி, அம்மா பைரவின்னு சொல்லி சொல்லி என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டல. இப்ப உனக்கு சந்தோஷமா? அந்த சைக்கோ கிரிமினல என் அப்பா தான் சுட்டாரு. அது உங்களுக்கு தெரியுமா? உன் அப்பாவை காப்பாத்த போய் தான் அவர் குண்டடிப்பட்டாரு. அது உனக்கு தெரியாதா? எங்க குடும்பத்துக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தாண்டி. சொத்து பிரச்சனையில ஆரம்பிச்சு இப்போ குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடுற வரைக்கும் எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
அம்மா, நீங்க சரியாதாம்மா சொன்னீங்க. ஐயா குண்டடி பட்டு படுக்க காரணமே இவதாம்மா. துளசி அங்க போனதுனால தானே இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஏன் துளசி, நீ மரியாதையா வீட்ல இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? அங்க நீ ஏண்டி போன? அப்பா ஒரு முக்கியமான ஃபைல மறந்துட்டு போயிட்டாரு. நான் அது குடுக்கதா போனேன். வேலைக்கு போற மனுஷன் வெறும் கைய வீசிட்டு போவாரு. பொறுப்பில்லாம நடந்துக்கிறது நீங்க, ஆனா வேதனைப்படுறது இங்க பைரவி அம்மா. வேலை பாக்குற இடத்துல அவரை ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க விட்டுருக்கீங்களா? ஏதாவது ஒரு சாக்க வச்சுக்கிட்டு அங்க போய் அவரை நிம்மதி இல்லாம பண்ண வேண்டியது. அதே மாதிரி தாண்டி இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்து அழ வேண்டியதா? அம்மா, அவங்க ஒண்ணு ஐயாக்காக அழலமா. இனிமே கிடைக்க வேண்டிய ஆதாயம் கிடைக்காம போயிடுமேன்னு அழறாங்க. இதுதானே இவங்க புத்தி. உங்களால நான் பட்டது எல்லாமே போதும். எப்படியாவது போராடி நான் அவரை காப்பாத்திக்கிறேன். நீங்க எல்லாம் இங்க இருந்து ஒரேடி அவரை கொன்னுடாதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க. அண்ணி, உங்க கால்ல கூட விழுறேன். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அண்ணன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமா ஆமா, உங்களோட பாசத்தை பத்தி தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. சொத்துல பங்கு கேட்டு அந்த லாயரை வச்சு எழுதி வாங்கும் போது அப்ப எங்க போச்சு உங்களோட பாசம்? சத்தியவதி, அவ பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பொம்பளையாச்சுன்னு பாக்குறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்காது. அம்மா, இந்த வீரத்தை அந்த கிரிமினல் கிட்ட காட்டியிருந்தா இவரை காப்பாத்திருக்கலாமே. அங்கேயே காட்டல. உங்க குடும்பத்துக்காக அவர் எவ்வளவு பண்ணிருக்காரு. உசுர கொடுத்து அவரை காப்பாத்தாம இங்க வந்து பேசுற. இவங்க எப்படிமா அவரை காப்பாத்துவாங்க? இவங்க காப்பாத்தவா இருக்காங்க, உசுர எடுக்கிறதுக்காக தானே இருக்காங்க. சத்தியவதி, சிவகாமி, அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களால தாண்டி அவர் இந்த நிலைமையில இருக்காரு. அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, உங்க குடும்பத்தையே உண்டலன்னு பண்ணிடுவேன். உங்களை யார் இங்க வர சொன்னா? போதும், உங்களால நாங்க பட்டது எல்லாம் போதும். இனி இங்க நிக்காதீங்க, போங்க போங்க. அம்மா, அப்பாவை நினைச்சு அவங்களும் தாம வேதனைப்படுறாங்க. நீங்க அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. இவங்களை யாருடா கூப்பிட்டாங்க? எதுக்கு இங்க வந்தாங்க? எனக்கு இருக்கிற வேதனையே போதும். இவங்கள போக சொல்லுடா. இதுக்கு மேல எங்க இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. டாக்டர், அவரு பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்குமா. கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அவருக்கு உடனே பிளட் ஏத்தி ஆகணும். அவருடைய குரூப் ரேர் குரூப்பா இருக்கு, ஏபி நெகட்டிவ். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. பிளட் பேங்க்ல ஸ்டாக் இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது டோனர்ஸ் இருந்தா உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. இல்ல உங்கள யாருக்காவது இந்த குரூப் இருந்தா நீங்களே கொடுக்கலாம். ஏபி நெகட்டிவா? அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சுமா. என்னோட பிளட் குரூப்பும் ஏபி நெகட்டிவ் தான். என் மாமாவுக்கு நான் கொடுக்கிறேன் டாக்டர்.
அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு நீ யாரடி? நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். ஏய் விஸ்வா, அப்பாவுக்கு நீ போய் கொடுடா. அம்மா நான் தர முடியாதுமா, என்னோடது வேற குரூப். அப்படின்னா நான் போய் கொடுக்கறேன்டா. அம்மா 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 எல்லாராலையும் கொடுக்க முடியாதுமா, இது ஏபி நெகட்டிவ், ரொம்ப ரேர் குரூப். அதுக்கு என்னடா, நாம வேற எங்கயாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். நீ உடனே ஒரு ஆட் கொடு, Facebook, WhatsApp எல்லாத்துலயும் போடு. ஏபி நெகட்டிவ் பிளட் இமிடியேட்டா வேணும்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணிடு. டிவில கூட ஆட் கொடு. உடனே அரேஞ்ச் பண்ணுடா, உடனே அரேஞ்ச் பண்ணு. அம்மா துளசி தான் இருக்கால, ஆள் முக்கியம் இல்லம்மா, பிளட் குரூப் தான் முக்கியம். ஏபி நெகட்டிவ் 100ல ஒருத்தருக்கு தான் இருக்கும். ஆட் கொடுத்து ஆளை பிடிச்சு வர வைக்க லேட் ஆகும்மா. துளசிக்கு அந்த குரூப் இருக்கிறது நம்மளோட அதிர்ஷ்டம், அவளே கொடுக்கட்டுமா? துளசி நீ போய் கொடுப்போ. வாமா. ஏய் நில்லடி. டாக்டர், இவ ரத்தம் கொடுக்க கூடாது. இவளோட ரத்தத்தை அவருக்கு ஏத்த கூடாது. ஏமா வேண்டாங்கறீங்க? இந்த பிளட் குரூப்ல இவங்க இருக்கிறது உங்க அதிர்ஷ்டம். அது எங்க தேடினாலும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. நீ வாமா. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இவளோட ரத்தத்தை மட்டும் அவருக்கு ஏத்தவே கூடாது. என்னம்மா நீங்க பேஷண்டோட கண்டிஷன் சீரியஸா இருக்கிறப்ப நிலைமை தெரியாம பேசுறீங்க? உங்க குடும்ப பிரச்சனைய நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கோங்க, முதல்ல பேஷண்டோட உயிரை காப்பாத்தணும். அம்மா நீ வாமா. ஏய், ஐயோ, அவருக்கு அவளோட ரத்தம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். வேண்டாம் விஸ்வா, அவளோட ரத்தம் அப்பாவுக்கு வேண்டாம்டா. அம்மா புரியாம பேசாதீங்கம்மா. அப்பாவுக்கும் துளசிக்கும் தான் ஒரே பிளட் குரூப், அவளோடது தான் சேரும். துளசி அவரோட பொண்ணு, ஒரே ரத்தம், அதனால தான் அவளோட ரத்தம் சேருது. இல்லடா, இல்ல, இதை என்னால ஏத்துக்கவே முடியல. அம்மா இதுல ஏத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவதான் கொடுக்க முடியும், அதுதான் சயின்ஸ். என்னடா பெரிய சயின்ஸ்? இவ ரத்தம் கொடுத்து அப்பா பழைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாமா, ஐயா உயிர் பொழைச்சதே எங்களால தான்னு காலத்துக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்கம்மா. நீங்க அவளை விட்டுருக்கவே கூடாதுமா. சத்யவதி, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அம்மாவை சும்மா இப்படிதான் தூண்டி விட்டுட்டே இருப்பியா? ஏய் விஸ்வா, என்னடா நீ? நம்ம நல்லதுக்காக தானே அவ பேசுறா, அவகிட்ட இப்படிதான் பேசுவியா? சத்யவதி, சமய சந்தர்ப்பம் தெரியாம ஏன் இப்படி பேசுற? ஏன் அண்ணனுக்கு ஒண்ணுனா அவரை காப்பாத்த வேண்டிய கடமையும் இருக்கு, உரிமையும் இருக்கு. என் பொண்ணு ரத்தம் கொடுக்கறதுல என்ன குறைஞ்சு போயிடும்? சிவகாமி, நீ பேசாம இருக்கிறது தான் நல்லது. நான் பேசுன மரியாதை கெட்டடும். பூமியிலே வாழும் வரை இரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் இங்குண்டு, அதுபோல இரத்த சொந்தங்கள் அம்மா. பூமிக்கும் சாமிக்கும் சம்பந்தம் இல்லாமல் மண்ணில் சொந்தங்கள் இங்கேதம்மா. உண்மை தெரியும் நாளும் வருமோ?
சொந்தங்கள் அம்மா. பூமிக்கும் சாமிக்கும் சம்பந்தம் இல்லாம மண்ணில் சொந்தங்கள் இங்கேதம்மா. உண்மை தெரியும் நாடும் வருமா. ராஜா மகள், ராஜா மகள், ராஜா மகள், ராஜா மகள், ராஜா மகள், ராஜா கடவுளே, என் மாமாவை எப்படியாவது காப்பாத்திடு. அவர் உயிர் பொழைச்சு வரணும். விநாயக பெருமானே, என் அண்ணனை எனக்கு காப்பாத்தி கொடு. உனக்கு பால் பழத்துல நான் அபிஷேகம் பண்றேன். அவருக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு நீ யார் இருக்காங்க? அவரை எப்படியாவது காப்பாத்தி கொடு சாமி. நான் வச்சிருக்கிற பாசம் உண்மைனா, நான் கும்பிடுற சாமிக்கு சக்தி இருக்கிறது உண்மைனா, என்னோட ரத்தம் மாமாவை காப்பாத்தும். கண்டிப்பா காப்பாத்தும்.